ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி கொள்ளு பருப்பு வச்சு ரசமும் கொள்ளு பருப்பு கடையில் தாங்க செய்ய போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்துருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 150 கிராம் கொள்ளு பருப்பு எடுத்துருக்கிறேன். இதில் கல் மண் இல்லாமல் சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பாக்கெட் பண்ண கொள்ளு, நல்லா சுத்தமாக தான் இருக்குது. இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியில் மேலே இருக்கிற விதைகள் நீக்கிறலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் இதை சேர்த்துட்டு குக்கரில் விசில் வச்சு எடுத்துருங்க. 2 விசில் வச்சிங்கன்னா போதும், பஞ்சா வெந்துடும். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு 3 வத்தல் சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் போட்டு பவுடராக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் விசில் வந்துருச்சு. ஏர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கொள்ளு பருப்பு நசுக்கி பார்த்துக்கோங்க, நல்லா வெந்திருக்கு. அந்த பக்கம் வந்து நான் ரசத்துக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி கரைசலை இதுலேருந்து 2 தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம். இதோட அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியவும் அந்த புளி கரைசலோடு வடித்து வச்சுக்கோங்க. மீதம் இருக்கிற அந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம அப்படியே இந்த பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சனே கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். அது கூட 2 வத்தல் சேர்த்துக்கோங்க, ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பு வகையிலேருந்து வாய்வு இருக்கும் இல்லையா, அதனால் பூண்டு பல் 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஓரளவு நல்லா வதங்கினா போதும். வெங்காயம் கொஞ்சம் வெடித்து வதங்குற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற தனியாவும் ஜீரகத்தையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம பருப்பு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வைங்க. கொஞ்சம் இந்த மசாலா பருப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் எடுத்து இதை நம்ம கடைஞ்சிடலாம். இப்போ பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சு இது கடைஞ்சிக்கலாம். இப்போ ரசம் தாளித்து விட்டுறலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 வத்தல் சேர்த்து மிக்சியில் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு பல் சேர்த்து இதை சுற்றி எடுத்துக்கலாம். நம்ம புளி கரைசலோடைய கொள்ளு பருப்பு வேக வச்ச தண்ணியும் சேர்த்துருக்கோம். அதிலே போட்ட தக்காளி பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துருக்கோம். அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மிளகு சீரகம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதே இந்த புளி கரைசலோடு சேர்த்துடலாம். எண்ணெயிலே போட்டு நீங்கள் தாளிக்கிறதா தாளிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ரசம் தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சனே கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 2 வத்தல், 2 பச்சை மிளகா, கூட 2 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்லா நுர கூட்டி வந்தோன்னே இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆகிடும். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த பருப்பு வந்து நான் மத்து வச்சே கடைஞ்சிக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் குறப்பாக தான் நம்ம கடைய போகிறோம் இல்லையா, அதனால் மத்திலே கடைஞ்சிக்கலான்ட்டு மத்திலே தான் நான் கடைஞ்சிக்கிறேன். இது நல்லா சூடாக இருக்கிறதுனால, சூடாக இருக்கும்போது கடைஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கடையிறதுக்கு. ரொம்ப மாவாக கடைஞ்சிடாதீங்க, துவையல் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் குறப்பாக இருந்தால் ரசம் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம பருப்பும் கடைஞ்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான். நம்ம முதவே தாளிச்சிட்டோம் இல்லையா, இப்போ தாளிப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். இந்த கொள்ளு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ லைட்டாக மழை பெஞ்சிருக்கு பார்த்தீங்களா, கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுனால கொஞ்சம் சளி பிடிக்கிறது, வறட்டு இருமல் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் இந்த கொள்ளு ரசம், கொள்ளு துவையல் வச்சு கடையில் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மருந்தாக இருக்கும். பழமொழி கூட சொல்லுவாங்க, இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் தாராளமாக இந்த பருப்பு வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கலாம்.
நீங்கள் ரசம், கடையல், துவையல் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். துவையல் செய்யும்போது லைட்டாக வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, கொள்ளு பருப்பு வச்சு சூப்பரான கொள்ளு ரசமும் கொள்ளு கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.